கோம்பை பஞ்சாயத்து பாண்டியர் என்கிற இடத்தில் மஞ்சள் மாசூல் செய்திருக்கிறோம். இது பொங்கல் சமயத்துக்கு நல்ல முறையாக பொங்கல் வைக்கும் 15 வருமானம் வரும்னு சொல்லிட்டு தாங்க பாடுபட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். கஷ்டப்பட்ட அளவுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு மஞ்சள் வரலைங்க. நல்லா இருந்தது. பாதி காடு அரை ஏக்கரா வாட்டம் எல்லாம் நோவு 20 நாளையில் சருவு நோவு வந்து விழுந்துருச்சுங்க. அதில் ஒரு அரை ஏக்கரா ஒரு மாதிரியாக இருக்குதுங்க. அது போட்ட காசு தான் எடுக்க முடியுமாட்டிருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் எடுக்க முடியாதுங்க. மஞ்சளுக்கு இது வரைக்கும் 4 மருந்து அடிச்சாச்சு. இந்த 7 மாதத்தில் 4 மருந்து அடிச்சாச்சுங்க. அடித்து மஞ்சளுக்கு ஒன்றும் புண்ணியம் இல்லைங்க. பாதி காடு ஏதோ யாங்க இந்த 12 ரூபா 13 ரூபாய்க்கு விற்கிறதுனால ஏதோ போட்ட முதல்ல எடுப்போங்க. இல்லை போனால் அது கூட கிடையாது. போட்ட காசுக்கு செலவு பண்ணுறதுக்கு சரியாக போயிடுச்சு. கிழங்குலாச்சும் 15 கிடைக்கும்னு கிழங்குல கஷ்டப்பட்டாலும் கிழங்குக்கும் இப்போ விற்கிற வேலைக்கு வரவுக்கு செலவுக்கு சரியாக போயிடுது. மஞ்சள்னாச்சும் பாடுபட்டு மஞ்சளில் கிடைக்கும்னு பார்த்தா மஞ்சள் பாதி ஒரு ஏக்கராவில் அரை ஏக்கரா சருவு நோவு 20 நாளில் உளுந்தெல்லாம் ஒன்றும் போயிடுச்சுங்க. அரை ஏக்கரா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குதுங்க. மஞ்சளில் பாடுபட்டு அதில் என்னங்க புண்ணியங்க. பேருக்கு மஞ்சள் போட்டாக்கா 15 கிடைக்குங்கிற லாபத்தில் 10,000 ரூபாய்க்கு 12,000 ரூபாய்க்கு விற்கிது. போன வருஷம் போட்டோம் 6,000 ரூபாய்க்கு விற்று 10 பைசா கூட 20,000 ரூபா நட்டத்துக்கு தான் வந்தது. அதுக்கு வருஷம் போன வருஷமும் போட்ட முதல்ல தான் வந்தது. இந்த வருஷமும் பார்க்க போனால் போட்ட முதல்ல எடுத்துட்டா போதும் மாட்டிருக்குது. அந்த நிலவரத்தில் இருக்குதுங்க மஞ்சள். பார்த்தாவே தெரியுது பாருங்க. சருவு மருந்தே எல்லாம் மஞ்சள் போகிறோம் பழுத்து 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 போய் காட்டுக்குள்ளே பாருங்க. பார்க்கறதுக்கே எப்படி இருக்குதுன்ட்டு இந்த 20 நாளையில் இந்த மாதிரி எல்லாம் வெளுத்து போச்சுங்க. எல்லாம் சொட்ட சொட்டையா நோவு விழுந்து தண்டு புழு ஏகப்பட்டது விழுதுங்க. மருந்து ஒரு மருந்து அடித்தா 4,000 ரூபா வருதுங்க. ஒரு ஏக்கராவுக்கு 4,000 ரூபாய்க்கு அடித்து 4 மருந்து அடிச்சாச்சு. 4 மருந்து அடித்து அதில் ஒன்றுமே புண்ணியமே கிடையாது. அப்படியே பழுக்குது. 15 நாளில் பழுத்துக்குது. தண்டு புழு அடியில் சேர்த்து மஞ்சள்லாம் இருக்குன்னு பார்த்தா வேறு உருண்டை தான் இருக்குது. அதுலேயும் பாதி சொத்தையாக போயிருதுங்க. பாடுபட்டு அதில் என்ன புண்ணியம். விவசாயம் கஷ்டப்படுறதான ஒழிய இதில் வருமானத்தை வந்து எதிர்பார்க்குற அளவு கிடையாதுங்க. இன்னைக்கு கூலி ஆளுக்கு ஆம்பளை ஆளுக்கு ஒரு ஆளுக்கு 600 ரூபா கூலி கொடுத்து பொம்பளை ஆளுக்கு ஒரு நேரத்துக்கு 250 ரூபாய்க்கு கொடுத்து இதில் பாடுபட்டு இதில் 15 வருமானம் வரும்னு தான் கஷ்டப்படுறோம். கஷ்டப்படுறவங்களுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. பேருக்கு மஞ்சள் போடுது மஞ்சள் விற்குதுன்னு பார்த்தா நம்ம விற்கிற சமயத்துக்கு மஞ்சளும் 15 வந்து லாபத்துக்கு விற்க மாட்டேங்குதுங்க. இது வெட்டுறது வேவிக்கிறது எல்லாம் கணக்கு பார்த்தா ஒரு ஏக்கராவுக்கு 1,30,000 ரூபா ஆகுதுங்க. அது மஞ்சள் போட்டால் 1,50,000 ரூபாய்க்கு தான் போட முடிய மாட்டேங்குது. 20,000த்துக்கு நம்ம படுற கஷ்டப்படுறது கூட கிடைக்க மாட்டேங்குது. மஞ்சள் போட்டு நல்லா வருதுங்க. அப்புறம் சருவு நோவு விழுந்து போயிடுது. மருந்து அடித்து ஆளுங்களை விட்டு அது வேலை செஞ்சு வெட்டுறதுக்கு பாடுபட்டு அதில் என்ன இருக்குதுங்க. காட்டை பார்த்தாவே பாருங்க. நல்லா தெரியுதா இல்லைங்களா. எல்லாம் பளிச்சுன்னு போயிடுச்சு. கருன்னு இருக்குதுங்க. இந்த 20 நாளையில் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் விவசாயி பாடுபட்டு 1,00,000 ரூபாய் போட்டுட்டு அப்புறம் கஷ்டப்பட்டு ஏதாவது 15 கிடைக்கும்னு பார்த்தா வெட்டுற சமயத்துக்கு ஒன்றுமே வர மாட்டேங்குது. சரி இது கிடைக்கும்னு சொல்லிட்டு இது என்ன வருமானம் போட்டு பார்த்தா மஞ்சள் விலை விற்கிதுன்னு சொல்கிறாங்க. அந்த நம்ம வெட்டி விற்கிற சமயத்தில் 12,000 ரூபாய்க்கு 15,000 ரூபாய்க்கு விற்கிதுங்கிறாங்க. அது கூட வேவிக்கிறதுக்கு வெட்டுறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு ஏக்கராவுக்கு 1,50,000 ரூபாய் பாடுபட்டு அதில் என்ன வருமானம் இருக்குதுங்க. ஒன்றுமே வருமானமே கிடையாது. கஷ்டப்படுறது ஒன்று தான் ஒழிய இதில் விவசாயிங்களுக்கு யாருக்குமே நமக்குன்னு இல்லை எல்லாருக்கும் மஞ்சள் போட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்குதுங்க. நம்ம காடு மட்டும் தானே கிடையாதுங்க. அதாவது 100%ல் 50% தேருங்க. 50% நோவு விழுந்துருது. அவங்க 7 மாதம் பாடுபட்டு இந்த 1 மாதம் நோவு விடுற டைமுக்கு என்ன பண்ண முடியும். சரி இந்த வருஷம் இது வந்தது தான் லாபம் மாட்டுறதுன்னு பாடுபட்டுக்கிட்டு போகிறதா இருக்குது. கூலி ஆளுங்களுக்கு கொடுக்குற கூலிக்கும் கஷ்டப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. சரி பொங்கல் சமயத்துலனாச்சும் விற்கும். நல்லா விற்கிது. போன வருஷம் விற்றுது. இந்த வருஷம் விற்கும்னு பார்த்தா இந்த வருஷம் ஏதோ போய்கிட்டு இருக்குது. 12 13 போகுது. போனாலும் இன்னும் வெட்டி பார்த்தா தான் தெரியும் மண்ணுக்குள்ள இருக்கிறத. நம்மளே தண்ணி கட்டிக்கிட்டு பார்க்குறோம். ஒன்றுமே கிடையாது. கண்ணுக்கே பாருங்களேன். பார்த்தோன்னா நல்லா சருவு நோவு மாதிரி விழுந்துருக்குது. காடு போகிறோம். கருன்னு மஞ்சள் இருந்தால் நல்லா இருக்கும். மஞ்சள் அப்புறம் இப்படி இருந்துன்னா அது என்ன பண்ண முடியும். தண்ணி தான் கட்டுறோம். தண்ணிக்கும் மஞ்சள் இல்லை. முட்டூழி தான் போடுறோம். முட்டூழி போட்டு என்ன பண்ணுறதுங்க. உரம் போடுறது யூரியா போட்டாலும் இதுக்கு சூர்யா கோல்டு தான் போடுறோம். கலப்புரம் தான் போடுறோம். எல்லாம் போட்டு கரை எடுத்து கட்டி வெட்டுற சமயத்தில் இப்படி எல்லாம் சருவு நோவு மாதிரி விழுந்து போனால் அதில் என்னங்க பாடுபடுறதுல என்ன புண்ணியம் இருக்குது. எல்லாம் சொல்கிறாங்க மஞ்சளில் லாபம் கிடைக்குங்கிறாங்க. இதில் கஷ்டப்பட்டு பார்த்தா தானே தெரியும் லாபம் கிடைக்கிறது. ஒன்றுமே புண்ணியமே கிடையாதுங்க. எதை இந்த விலை வைக்கிறதுனால எதை இந்த பாடுபட்ட காசுனாச்சும் எடுக்கலாம். லாபம் எல்லாத்தையும் போகுது. போட்ட முதலனாச்சும் எடுக்கலாம்னு எடுக்கிறதா இருக்குது. இது இங்கேன்னு இல்லை எல்லா இடத்துலையுமே மஞ்சக்காடு அப்படிதாங்க இருக்குது. ஏதோ ஒரு 100க்கு ஒரு 30% ரெண்டு ஒன்று ஒரு மாதிரியாக இருக்குது. 40% 60% எல்லாம் சருவு நோவாக தான் விழுந்து கிடக்குது. ரெண்டாவது சருவு நோவு புள்ளி நோவு ஃபுல்லாக விழுவுது. மருந்து வாங்கியாந்து அடித்தாக்கா அந்த மருந்து அடித்தா போயிரும்னு அடித்தா மருந்து அடித்தாலும் ஒன்றும் புண்ணியமே கேட்கவே மாட்டேங்குதுங்க. நாங்களும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கணும். கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். தண்ணி கட்டவும் அதுக்கு தண்ணி அதிகமாக விட்டால் மஞ்சள் அழுகி போயிருங்கிறாங்க. அப்படியும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அப்பவும் ஒன்றும் லாபம் வர்ற மாதிரி ஒன்றும் தெரியலைங்க மஞ்சள் காட்டில்.